بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய தொடரை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் சென்ற தொடரில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு எப்படி வந்தார்கள், மஸ்ஜிது நபவியை எப்படி வாங்கினார்கள், அதற்கு பிறகு அங்கே அந்த மக்களுக்கு சகோதரத்துவத்தை எப்படி ஏற்படுத்தினார்கள், இதனால் குறைஷிகளுக்கு எவ்வளவு ஒரு வெறுப்பு ஏற்பட்டது என்ற பல செய்திகளை சென்ற சொற்பொழிவில் நாம் கண்டோம். இப்போது இந்த குறைஷிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேறு அறுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் காத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த போருக்கான அனுமதியை அல்லாஹ் குர்ஆனிலே கொடுக்கிறான். இறைவன் திருமறை குர்ஆனை சொல்லும் பொழுதே நிறைய வசனங்களை சொல்றான். போரினுடைய அந்த வழிமுறைகள், யாரிடத்தில் போர் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். யார் வரம்பு மீறி சண்டைக்கு வர்றாங்களோ அவங்கள்ட்ட நீங்க போருக்கு செய்யுங்க. சொந்த ஊரை விட்டு உங்களை துரத்தி அடிச்சாங்கல்ல, அவர்களிடத்தில் நீங்கள் போர் செய்யுங்கள். மேலும் அல்லாஹ் சொல்லும் பொழுது மதத்தை பரப்புவதற்காக போர் செய்யக்கூடாது. இஸ்லாத்தினுடைய இந்த ரூல்ஸ் வருது, அப்பதான் போருக்கு விலகி சென்றுவாங்க, நாங்கள் போருக்கு வரலன்னு. அவங்கள்ட்ட போருக்கு போகக்கூடாது. ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், இந்த மாதிரி பலகீனமாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், இவங்கள்ட்டே போருக்கு போகக்கூடாது. சிறுவர்கள், மதகுருமார்கள் என்று அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலும் நமக்கு சட்டத்தை சொல்கிறான். போருக்கு அனுமதியும் கொடுத்து நீங்கள் யார்கிட்ட போர் செய்யணும், யார்கிட்ட போர் செய்யக்கூடாதுங்கிற சட்டத்திட்டத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ ரசூல்லா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவர்கள் எப்போ இவங்கள்ட்ட நம்ம போருக்கு ரெடியாகி போகலான். அப்போ அபு சுஃபியான் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வர்றாரு. இப்போ காஃபிரா தான் இருக்கிறாரு, மிக மூத்த இறை மறுப்பாளர்களுடைய தலைவர். இவர் என்ன செய்கிறாருன்னா, ஷாம் நாட்டுக்கு ஒரு வியாபாரத்துக்காக ஒரு குழுவினர்களை அழைத்து சென்று விட்டு ஷாமில் இருந்து மக்காவுக்கு திரும்புகிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன திட்டமிடுறாங்கன்னா, இந்த வியாபார கூட்டத்தை வழி மறிச்சிருவோம். ஏன்னா ஃபினான்சியல், பொருளாதாரம் ரீதியாக ஒரு அமைப்பையோ ஒரு கட்சியையோ ஒரு கூட்டத்தையோ ஒரு மன்னரையோ வீழ்த்தி விட்டால் இராணுவ ரீதியாக அவர்கள் இயங்குவது கஷ்டம். இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியாது, ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்க முடியாது, வெப்பன் வாங்க முடியாது. இன்னைக்கு நடைமுறையிலே அப்படித்தானே. இன்னைக்கு இந்தியாவினுடைய அந்த பொருளாதார அமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால், நம்ம நாட்டில் எல்லாம் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எவ்வளவு பொருளாதாரம் புழங்கப்படும், எவ்வளவு பணங்கள் அச்சடிக்கப்பட்டு இருக்கும் நிலுவையில். அந்த மொத்த பணத்தை தான் இன்னைக்கு வல்லரசு என்று சொல்கிற அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்துக்கு செலவிடுறான். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பணப்புழக்கத்தை தன்னுடைய இராணுவம் என்ற ஒரே ஒரு துறைக்கு, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, இப்படிலாம் இல்லை, இராணுவம்ங்கிற துறைக்கு மாத்திரம் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் செலவிடுகிறது அமெரிக்க அரசாங்கம். காரணம், அப்பந்தான் அந்த ஃபினான்சியல் ரீதியாக ஒரு நாடு வளமாக பலமாக இருந்தால்தான் நாட்டினுடைய பாதுகாப்பு தன்மை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் பொருளாதாரம் ரீதியாக அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த வியாபார கூட்டத்தை முடக்குவதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு திட்டம் திட்டுறாங்க. என்ன செய்யலாம்? ஷாம் நாட்டுக்கு போயிட்டாங்க, திருப்பி மக்காவுக்கு தான் வருவாங்க. அப்படி வரும் பொழுது மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில் பத்ர் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த பத்ர் என்ற இடத்திலே அவரிடத்தில் நாம் சண்டையிடுவோம் என்று நபிகள் நாயகம் முடிவெடுக்கிறார்கள். அந்த பத்ர் போருங்கிற பேர் வர காரணமே இதான், அந்த இடத்துக்கு பேர் பத்ர். அதனால இந்த போருக்கும் பத்ர் என்ற ஒரு பெயர் வருகிறது. இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி எப்படி கணக்கு பண்ணுவாங்க? நம்ம பார்த்துருக்கோம், ரசூல்லா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வந்து ஒரு வருடம் கழிச்சு ஒரு ஆண்டு, 2 ஆண்டு, இப்படி தான் கணக்கு. ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் உள்ள ஆண்டுகளை ஹிஜ்ரத் ஆண்டு, அதுதான் ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2. இன்னும் இப்போ ஹிஜ்ரி எத்தனை 1400 சொச்சம் இருக்கும். இந்த ஹிஜ்ரி கணக்கும் அப்படித்தான். அப்போ ஹிஜ்ரத் செய்து
2 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பத்ர் போர்க்களத்துக்காக நபிகள் நாயகம் தயாராகிறார்கள். இது எந்த மாதத்துல எந்த தேதியில நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரமலானுடைய மாதத்தில் நடக்குது. இந்த பத்ர் போர்க்களம் என்பது ரமலான் பிறை 17 இந்த போர்க்களம் நடைபெறுகிறது. போருக்கு காரணம் நம்ம சொல்லிட்டோம், ரொம்ப இவங்க துன்பம் கொடுத்தனால இந்த மக்களை பொருளாதார ரீதியாக வீழ்த்தணும்னு சொல்லி இந்த ஷாம் நாட்டுக்கு சென்ற அபு சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தை வழிமறித்து நபிகள் நாயகம் சண்டையிடுவது என்று முடிவு செஞ்சுட்டாங்க. நம்மள்ட்ட படம் எவ்வளவு இருக்குது, போர்னாலே முக்கியமா ஆட்கள் தானே அன்னைக்கு கணக்கு. இன்னைக்கு துப்பாக்கி ஏவுகணை பலது வச்சிருந்தாலும் அன்னைக்கு ஆள் பலம், குதிரை படை, வாள் வீரர்கள், இப்படித்தான் அன்னைக்கு கணக்கு பண்ணுவாங்க. அப்படி ரசூல்லாவுடைய அணியில முஸ்லீம்களோட அணியில பார்க்கும்பொழுது வெறும் 310 பேர் தான், 1-2 குதிரை தான், கொஞ்சம் வெப்பன் எண்ணீரலாம், அவ்வளவுதான் இருக்குதுன்னு சொல்லி வெறும் 300 சொச்ச நபர்கள் தான், 310 நபர்கள் தான் செய்யறாங்க இருக்கிறாங்க. அதுல முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுல 80 பேர், மீதி 230 பேரும் அன்சாரிகள், மதினாவை சார்ந்தவர்கள். உங்களோட இருப்போன்னு போன தொடர்ல கூட பார்த்தோம், உங்களோட தான் இருப்போம், நீங்க யாரை பகைத்து கொண்டாலும் அவர்களோட நாங்கள் பகைக்க தயார் என்று சொன்ன அந்த அன்சாரிகள் 230 பேர். மீதி 80 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த அந்த முஹாஜிர்கள். அப்போ மொத்தம் 310 நபர்களும் கொஞ்சம் 1-2 குதிரைகள் ஆட்களோடு நபிகள் நாயகம் படையை தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தாக்க வருகிறார்கள் என்று அபு சுஃபியானுக்கு தெரிஞ்சிருச்சு. முகமது படையை திரட்டிட்டாரு, நம்மளுக்கு தாக்குதல் தொடுக்க வர்றாரு, நம்ம ஆள் மேன் பவர்ல கம்மியா இருக்கிறோம், நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆள் வேணுங்கிறதுக்காக அபு சுஃபியான் ஒரு கடிதம் எழுதி மக்காவுக்கு அனுப்பிடுறாரு. நேரம் மக்காவில் உள்ள அபுஜகளுக்கு அனுப்பி இந்த மாதிரி முகமது எங்கள்கிட்ட போருக்கு வர்ற மாதிரி தெரியுது, நீங்க பாதுகாப்பு வீரர்களோட கொஞ்சம் அதிகமா வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. கடிதத்தை பெற்று அபுஜகளும் வந்துடுறான். அபுஜகள் வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த வியாபார கூட்டத்தை தான் டார்கெட் வைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் எப்படி மாத்திட்டான்னு சொன்னா வியாபார கூட்டம் தப்பிச்சு போயிருச்சு. ரசூல்லா போட்ட பிளான ரசூல்லா ஏமாத்தி தப்பிச்சு போயிட்டாங்க. போன உடனே அபு சுஃபியான் தெரிஞ்சிருச்சு, எப்படியோ முகமது தப்பிச்சு வந்துட்டோம்னு சொல்லி மீண்டும் மக்காவாசியில் ஒரு கடிதம் எழுதுறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, முகமது எங்களை போருக்கு வந்தாரு, நாங்கள் தப்பித்து வந்து விட்டோம், இன்னும் படையை நீங்க திருப்பி அனுப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அபுஜஹல் என்ன சொல்றான்னு, இல்ல அனுப்பலாம் வேண்டாம், பத்ருங்கிற இடத்துக்கு போவோம், ஒரு 3 நாள் சும்மா தங்குவோம், இவ்வளவு படையை திரட்டிட்டு வந்தாச்சு, பத்ர்ல போய் தங்குவோம், அப்பதான் இந்த முஸ்லீம்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அபுஜஹல் தன்னுடைய சுய முடிவை எடுத்துக்கொண்டு பத்ருங்கிற இடத்துல வந்து தங்குறான். இப்படி தங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் போர்ல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்க்கலையே, வியாபார கூடத்தை எதிர்பார்த்தாங்க, போயிருச்சு. அபூஜஹலின் படை வலிமை மிக்க படை, பல ஆயுதங்கள் கொண்ட படை, இந்த படை நம்மை நோக்கி வருகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது, சஹாபாக்களுக்கும் தெரியாது. அவங்க பாட்டு நபிகள் நாயகம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த மக்காவாசிகள் இருக்கிறாங்கல்ல, அபு சுஃபியான் கூட்டம் போயிருச்சு. அபூஜஹலுடைய கூட்டத்துல அன்னைக்கு பயணத்துக்கு செல்லும் பொழுது ஒட்டகத்துல தான் தண்ணி எடுத்துட்டு போவாங்க. பாத்ரூம் வந்து எல்லா விஷயத்துக்குமே நீர் ஒட்டகம்னு தனியா இருக்கும். அந்த ஒட்டகத்தை தண்ணி மட்டும் தான் இருக்கும், தண்ணியை சுமக்கக்கூடிய ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகத்துடன் ஒரு அடிமை என்ன செஞ்சிடறான்னா அப்படியே வழி தவறி இங்க வந்துடுறான். இங்க வந்து சஹாபாட்கள் பிடிச்சிடுறாங்க. சஹாபாட்கள் யார் நினைக்கிறாங்க, அபு சுஃபியானுடைய ஆள் நினைச்சுக்கிட்டாங்க. நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஒழுங்கா சொல்லு அபு சுஃபியான எங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு கேட்கறாங்க. இவனுக்கு அபு சுஃபியான்லாம் தெரியும், வந்தது அபூஜஹல் கூட. அபு சுஃபியான் தான் போயிட்டாரு, ரசூலா ஏமாத்திட்டேன். அப்போ அபு சுஃபியானை பத்தி கேட்டோன்னே இவங்க சொல்றாங்க, அபு சுஃபியானா, அபு சுஃபியான்லாம் எனக்கு தெரியாது. சஹாபாட்கெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க, அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும், அபு சுஃபியான் கூட நான் வந்த உண்மையை சொல்லுன்னு சொல்லி அபு சுஃபியானை கேட்டு இவங்க அடிக்கிறாங்க சஹாபாட்கள். இவர் அப்புறம் யோசிக்கிறாரு, அபுஜஹல் தான் நான் வந்திருக்கிறேன், அபுஜஹலோட தான் வந்திருக்கேன், உத்துபாவோட தான் ஷைபாவோட தான் நான் வந்திருக்கிறேங்கிறாரு. கேட்க மாட்டேன், நீ என்ன போய் சொல்றேன்னு அடிக்கிறாங்க. திருப்பி சொல்றேன், எனக்கு இல்லை அபு சுஃபியான் எனக்கு தெரியும். உடனே நிப்பாட்டுறாங்க சஹாபாட்கள். திருப்பி இவர் சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு அபூஜஹல் தான் தெரியும், ஏன்னா ஒரு உண்மையா அபூஜஹல் தான் தெரியும். தப்பிக்கிறதுக்காக அப்படி சொல்லி பார்க்குறாரு, கதை நடக்க மாட்டேங்குது. அல்லாஹ் அப்படி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, ரசூலா தொழுதுகிட்டு இருக்கும், இந்த நிகழ்வு நடக்குது. நபிகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா சுருக்கமா தொழுகையை முடிச்சுட்டு நேராக சஹாபாட்கள்கிட்ட வர்றாங்க. ஏன் அவர் உண்மையை சொல்லும் போது அடிக்கிறீங்க, பொய் சொல்லும்போது ஏன் விழுறீங்க, ஏன்னா ரசூலா வஹீன் மூலம் அல்லாஹ் சொல்லிட்டான் இப்படி ஒரு கூட்டம் வருதுன்னு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கணிச்சிட்டு தன்னுடைய விசாரணை கமிஷன்ல ரசூலா எடுக்கிறார். ரசூலாவுடைய விசாரணை கமிஷனே தனி, நல்ல அறிவு சார்ந்து ரசூலா என்ன செய்வாங்க, போட்டு வாங்கி ஆளை கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் ரசூல்லா அவனை தன்னுடைய கமிஷன்ல எடுத்து நபிகள்லாம் விசாரிக்கிறாங்க. சரி எல்லாம் விட்டுரு, அபூஜஹலோட வந்திருக்கிற, நீ வந்து மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லிடுங்க, ஏன்னா படை தெரிஞ்சாதான் இங்க இந்த படை அப்படை வெல்லுமான்னு கணக்கிட முடியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அவன் சொல்ல மாட்டான், இத்தனை பேர்லாம் வந்திருக்கிறோங்கிற சொல்லவே மாட்டான்.
ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னா, சரி ஆளை சொல்லாத விட்டு ஒரு நாளைக்கு உணவுக்கு எத்தனை ஒட்டகம்னு சொல்லி நாங்கள் அதை வச்சு கணக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் வந்தவன் என்ன சொல்கிறான்னா, உளறி ஒரு 10 ஒட்டகம் இருப்போம், ஒரு நாளைக்கு ஒரு 10 ஒட்டகம் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் நினச்சிக்கிட்டா நம்ம ஒட்டகத்தை தான் சொல்கிறோன்னு. ரசூலாக போட்டு வாங்கிடுறாங்கல்ல, முன்னால் அடுத்த இவனை ஆளை விட்டுருங்க, கிடைக்க வேண்டிய விஷயம் கிடச்சிருச்சு. ஒரு ஒட்டகம் 100 பேருக்கு, 10 ஒட்டகம்னா 1000 பேர், 1000க்கு மதிப்பான பேர் உள்ள இருக்கிறாங்க, தயாராகிக்கோங்க. நம்ம 310 3 மடங்கு கிட்ட அதிகம், பிரச்சனை இல்லை. இவன் சொன்னது ஒட்டகத்தை சொல்லிட்டான் 10 ஒட்டகம்னு. ரசூலா உடனே கணக்கு பண்ணிட்டாங்க, ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம்னா ஒரு ஒட்டகம் 100 பேருக்கு போதும், 10 ஒட்டகம்னா 1000 ஆகிப்போச்சு. அப்போ 1000 பேர்கிட்ட நெருக்கமானவர்கள் இருக்கிறாங்க, நீ ஆள் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஆயத்தமாக விடுகிறார்கள். ஆயத்தமாயிட்டு நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னா, ஆலோசனை செய்யணும்ல. நம்ம இங்கிருந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஆலோசனை பண்றோம், போருங்க பொழுது எவ்வளவு பெரிய ஒரு ஆலோசனை பண்ணணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்யறாங்க, சஹாபாட்கள்கிட்ட கருத்து கேட்கிறாங்க. ஃபதகல்லம் அபூபக்கர், அபூபக்கர் ஒரு கருத்து சொல்றாங்க, ஃபஅரதன், ரசூல் அதை கேட்கல. சும்மா ததகல்லம் உமர், உமர் அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, ஃபஅரதன், ரசூல் அதையும் கேட்கல, புறக்கணிச்சிட்டாங்க. அப்புறம் இவங்க அன்சாரிகள் புரிஞ்சு கொண்டாங்க, மதீனாவாசிகள். ஏன்னா அபூபக்கர் உமர் வந்து மக்காவாசிகள், அவங்க சொல்லுவாங்க வெட்டுவோம் குத்துவோம் போருக்கு போவோன்னு. உள்நாட்டுக்கார யார் பாதிக்கப்படுவா? ஒண்ணுமில்ல, வெளியூர்காரங்க வந்துட்டாங்க, நம்புதால இருந்து ஒரு 10 பேர் நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க, தொண்டிக்கு வந்துட்டாங்க, சின்ன சண்டையாகி போச்சு. நம்புதால காரம் பூரா கத்து சொல்றான், உன் விடக்கூடாது, அவனை அடிச்ச ஆளை காலி பண்ணி வீட்டோட சேர்ந்து அடிச்சிடும். நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்டா நீ சொல்லுவா 1000 அடிச்சு நீ போயிருவ, நான் இந்த ஊருக்காரன், என்னை தான் பிடிச்சி சாத்துவாங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரசூல்லா மதீனாவாசிகளாக இருக்கிறனால அவர்களுடைய கருத்து ரசூல் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அவங்க பூமி, அவங்களுடைய நாடு, அவங்க தான் அரவணைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் எதிர்ப்பு வரும். ஏன்னா இவங்க மக்கள் வந்து வந்துட்டாங்க. அபூபக்கர் உமர் வந்து மக்காவாசிகள், அவர் சொன்ன கருத்துக்களை ரசூலா ஏத்துக்கல. இதை புரிஞ்சுக்கிட்டாங்க மதீனாவாசிகள். சாது பின் உபாதா அவர்கள் எழுந்து சொல்றாங்க, ஈயானா துரீது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எங்களுடைய கருத்தையா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? வல்லதீன நஃப்ஸி பியதி, எங்களுடைய உயிர் எவனுடைய கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறோம், லவ் அமர்த்த அந்நுகிலகல் பஹர் லா அகல்நாஹா, அல்லாஹ்வுடைய தூதரே குதிரையினுடைய பெடரி முடியை பிடித்து கடலிலே நீங்கள் குதிரையை செலுத்த சொன்னாலும் சரிதான், நாங்கள் குதிரையை கடலிலும் செலுத்துவோம், பயப்படாதீர்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று அந்த மதீனா வாசிகள் வீர வாசங்களோடு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கிறார்கள். அன்சாரில் இன்னொரு எழுந்திருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே பயப்படாதீங்க, மூசா நபியுடைய காலத்திலே மூசாவை நீயும் உம்முடைய இறைவனும் போய் சண்டையிடுங்கன்னு சொல்லி அந்த மக்கள் சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். எவ்வளவு தொலைவில் எங்களை பயணத்திற்காக நீங்கள் அழைத்து சென்றாலும் அந்த பயணத்தை ஏந்தி உங்களுடன் சேர்த்து நாங்களும் போர் செய்ய தயார் என்று அந்த சஹாபாட்கள் அவர்களுக்கு மத்தியில் அறிவித்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு ஆயுத்தமாகி பத்ரை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் அப்பொழுதுதான் கிளம்புகிறார்கள். இதுல பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மீது பாசம், நேசம், அந்த கட்டுப்படுதல். கடல்ல குதிரையை போட சொல்லுங்க, போடுவோம். அந்த அளவுக்கு தூதரை நேசித்த ஒரு சம்பவத்தை நம்மால் காண முடிகிறது. நம்மளாம் எங்க இருக்கிறோம்னு பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய அந்த உறுதிப்பாடு இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா எதிரி படைகளை பத்தி ரசூலுல்லாஹ் துப்பு தொலைக்கி எல்லாம் வச்சிருக்கிறாங்கல்ல. இதுக்கப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் பதுங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. போனா ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இந்த ஒரு வகையெல்லாம் இறக்கி கொடுப்பான். ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து, இங்க இவர் செத்து கிடப்பான், இங்க இந்த ஆள் செத்து கிடப்பான், இங்க இவன் செத்து கிடப்பான் ரசூலுல்லாஹ் பேர் சொல்லி இடத்தை அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, யாரை நபிகள் நாயகம் இங்கு கிடப்பார், இங்கு விழுந்து கிடப்பார், இங்கு மாண்டு கிடப்பார் சொன்னார்களோ அச்சு பிசராமல் அப்படி அளவெடுத்த மாதிரி அவர்கள் அதே இடத்தில் பத்ர் போர் முடிந்ததற்கு பிறகு அப்படியே கடந்தார்கள் என்று உமர் அவர்கள் வாக்குமூலம் தருகிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஒரு முன்னறிவும் செஞ்சாங்க, இந்த நாள் இந்த இடத்துல கிடப்பாங்கன்னு சொல்லி. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, பிசிக்கலாவும் மென்டலியாவும் அவங்கள தயார் பண்றான். அவங்க போருக்கு வர்ற போது எப்படி தயார்படுத்துறான் பாருங்க. ஒரு போர் வீரருக்கு உண்மையிலே எது எது தேவை, ஒரு ராணுவ வீரருக்கு எது தேவைங்கிறது நமக்கு வழங்கும். சிறிய தூக்கத்தை அல்லாஹ் கொடுக்குறான், நல்ல சிறிய தூக்கம். சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். சிறிய தூக்கத்தை அவர்கள் கொடுத்து நல்லா தூங்குறாங்க. மென்டலியாக நல்ல ஒரு மென்டலியாகவும் ஃபிசிக்கலாகவும் இந்த தூக்கம் வந்து நம்மளை சரிப்படுத்தும். தூங்கின உடனே நல்ல அவங்க தயாராகிட்டாங்க. தயாரானதுக்கப்புறம் மழையை கொடுக்குறான் அல்லாஹ்.
மழையை கொடுத்தனா கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆயிட்டாங்க. அது குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது நஸ்ஸிலு அலைக்கும் மின ஸமாஇ மா, வானிலிருந்து நாம் தண்ணீரை இறக்கிறோம். எதுக்கு தெரியுமா? தஹிரக்கும் பிஹி, அதை கொண்டு நீங்கள் உங்களை சுத்தம் செய்வதற்கும். வ யுதுஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், ஷைத்தானுடைய அசுத்தங்களை உங்களுடைய உடல்ல இருந்து நம்ம ஒரு நிறையெல்லாம் போயிட்டு அந்த அழுக்கு அசுத்தங்கள்லாம் வெளியேறுவதற்காக மழை ரொம்ப உதவும். அன்னைக்கு தண்ணி சுமந்துட்டு தான் போகணும். இன்னைக்காவது பேன் யூஸ் டாய்லெட் இருக்குது, அன்னைக்கு மழை இந்த மாதிரி தான் வந்தால் தான் உண்டு. அப்போ அந்த மழையை கொடுத்து அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துகிறான். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வலி யுர்பித்த அலா குலூபிக்கும் வ யுஸ்பித்த பிஹில் அக்தாம், உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய பாதைகளையும் நாம் இதன் மூலம் என்ன செஞ்சோம்? உறுதிப்படுத்தினோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு முன் அறிவிப்பை அறிவிக்கிறான். இப்படி அல்லாஹ் அவங்கள பிசிக்கலாவும் மென்டலியாவும் என்ன செஞ்சுட்டான்? அல்லாஹ் அவங்கள சரிப்படுத்திட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி போர் செய்யணுங்கன்னு சொல்றாங்க. தூரத்துல இருந்து அம்பை எதிராதீங்க, பக்கத்தில் போங்க. இலக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் பக்கத்தில் போய் அம்பை எங்க அம்பை வேஸ்ட் ஆக்கிறாதீங்க போர்க்களத்தில். அது மாதிரி எதிரிகள் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க? நீங்க வாழேந்தி போர் செய்யுங்கன்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா, ஏன்னா ஃபர்ஸ்ட் போருங்கும்போது எப்படி போர் செய்யணும் அந்த முறைகள்லாம் இப்பதான் இறங்கி இருக்கிறது. அப்ப அந்த போர் குறித்து சொல்லணும். இதுக்கு முன்னாடி பாத்தில இருக்கும்போது போர் செஞ்சிருப்பாங்க, வரம்பு மீறி செஞ்சிருப்பாங்க, கெட்ட வார்த்தைகள் பேசி கூட செஞ்சிருக்கலாம், இவங்களே வம்புக்கு சண்டைக்கு போய் செஞ்சிருக்கலாம். இப்படிலாம் செஞ்சதுக்கு மத்தியில நபிகள் நாயகம் இப்பதான் தூதரா வந்திருக்கிறாங்க. அந்த மக்களை பண்படுத்தணும்ல, போர் ரீதியாக பண்படுத்தணும், வணக்க வழிபாடு ரீதியாக பண்படுத்துவதை போன்று போர் ரீதியாக அவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லி தயார்படுத்துறாங்க. இது ஒரு பக்கம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம படம் கம்மி, நம்ம விசாரிச்ச கமிஷன் அடிப்படையில் அவங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க, மூணு மடங்குக்கு மேலே அதிகமாக இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட நம்பிக்கை வச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லா திசையை முன்னோக்கி அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க. கைகளை உயர்த்துறாங்க. ரசூலுல்லாஹ் தோல் துண்டை கீழே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர், புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி தான், கைகளை உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப மன்றாடி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்காக நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். நீ எங்களை அழித்து விட்டால், இந்த போர்க்களத்தில் எங்களுக்கு நீ தோல்வியை கொடுத்து விட்டால், உன்னை வணங்குவதற்கு வேறு படைப்பினங்கள் இல்லை. துவாவை பாருங்க, யா அல்லாஹ் என்னை இறக்க செஞ்சிடாத, என் பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கு, இப்படி கேட்கல. எனக்கு வியாபாரம் இருக்கு, நீ நல்ல ஒரு நிலையில இப்படி கேட்கல. யா அல்லாஹ் இதில் தோர்த்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு வேறு படையினர்கள் இல்லை, உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்திலே இந்த பூமியில வேறு அடியார்கள் இல்லை, உன் கைவசம் இது இருக்கிறது என்று எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நேசித்தார்கள். மார்க்கத்தின் பார் போர் செய்வதை, ஜிஹாத் செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்தார்கள் என்பதை இந்த ஒரு செய்தியிலிருந்து நமக்கு வழங்குகிறது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல இறை அஞ்சி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தோழர் அபூபக்கர் அவங்க வர்றாங்க. உள்ள வந்து தோழருக்கு எப்படி ஆறுதல் சொல்றாங்க பாருங்க. கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தோல் துண்டை எடுத்து நபிகள் நாயகத்தினுடைய தோல்ல போட்டு அல்லாஹ்வுடைய தூதரை கட்டி அணைத்து, ஹஸ்புக்க யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை போதும், ரொம்ப நீங்க அல்லாஹ்ட்ட இறை அஞ்சிட்டீங்க, உங்க ரப்பல் ஆலமீன் உங்களை கைவிட மாட்டான், வாருங்கள் போருக்கு சொல்வோம் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த நேரத்தில் சக தோழனாக இருந்து அபூபக்கர் அவர்கள் ஆறுதல் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து செல்கிறார்கள். என்ன மாதிரியான ஒரு நட்பு? நட்புனா இதான் நட்பு. நல்ல விஷயங்கள், நம்முடைய சகோதரர்கள் அப்படியே மன கஷ்டப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது அவர்களை அப்படியே அரவணைத்து காத்து, வா நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக்கிறோம், அல்லாஹ் லேசாக்குவான். இந்த அரவணைப்புக்குரிய இந்த பொக்கிஷமான இந்த வார்த்தைகள் உள்ளத்தை பதப்படுத்தும், உறுதிப்படுத்தும். அந்த வார்த்தை அபூபக்கர் அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். 2 பேரும் போறாங்க போருக்கு. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை எஞ்சும் பொழுது இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை காத்து அப்படி கூட்டு போறாங்க. அல்லாஹ் வாக்களித்து விட்டான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, உங்களுக்கு வாள் ஏந்தி போர் செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான வானவர்களை இறக்கி உங்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்று அல்லாஹ் முன்னறிவிப்பும் செஞ்சு அவங்களை அனுப்புறான். சஹாபாட்கள் எல்லாம் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி வராரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு எதிரி நான் துரத்திக்கிட்டு போனேன், இங்கிருந்து என்னுடைய சாட்டையை சுழட்டுவதற்கு முன்னால் ஹைத்தும் ஹைத்தும் என்று வானிலிருந்து சத்தம் கேட்டது. ஒரு குதிரைப்படை வந்து அவரை அடித்துவிட்டு சென்றது. நான் அடிக்கவில்லை, ஆனால் அவருடைய முகத்திலும் விழா புறத்திலும் அந்த காயங்கள் ஆழ பதிந்திருந்தது அல்லாஹ்வுடைய தூதரை என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இது என்ன தெரியுமா, இதுதான் வான் படை, வானவர்களின் படை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் சொல்றாங்க.
அன்பார்ந்த முஸ்லிம்கள் நம்ம சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கணக்கை பாருங்க, இந்த படை அந்த படையை வெல்லாது என்பதுதான் இந்த வரலாறை படிக்கக்கூடிய யாரும் சொல்வார்கள், எவரும் சொல்வார்கள், அதில் பங்கெடுத்தவரும் சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு இருந்த அந்த கொள்கை உறுதி, அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்ற அந்த மன தைரியம், அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு, அல்லாஹ் வானவர்களை இறக்கி அவர்களை பாதுகாத்திருக்கிறான் என்றால் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களும் உறுதியோடு இருந்தாங்கன்னு பாருங்க. எதிர்பார்த்தாங்களா? வானத்திலிருந்து அல்லாஹ் வான்படை இறக்கி உதவுவான்னு எதிர்பார்த்தாங்களா? எதிர்பார்க்கலாம் கிடையாது. 310 போவோம், என்ன நடந்தால் சந்திப்போன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அல்லாஹ் வானவர்களை இறக்கி அவர்களை வலுப்படுத்தினான், அவர்களுக்கு உதவி செய்தான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு அல்லாஹ்விட நம்பிக்கை வைக்கணும், மனம் தளர்ந்து விடாமல் ரப்பே நீதான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளன் கேட்கணும். இந்த படிப்பினைகள்லாம் இந்த வரலாற்றில் சும்மா கடந்து போறதுக்கு நம்ம சொல்லல, வரலாறு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். படிப்பை ஒப்பிட்டு பார்க்கணும், ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், சஹாபாக்கள்லாம் எப்படி இருந்தாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், இந்த அளவுக்கு உறுதியா, இந்த அளவுக்கு தியாகம் பண்ணாங்க, நம்முடைய நிலைமை. இதுக்கு தான் இந்த வரலாற்றினுடைய சொற்பொழிவு. ஒப்பிட்டு பார்க்கணும், கேட்டு கதை மாதிரி கேட்டு மனப்பாடம் பண்றதுக்கு இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஆஹா நமக்கு குடும்ப பிரச்சனை இருக்குதா, அந்த பிரச்சனை இருக்குதா, ரசூலுல்லாஹ் எப்படி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எப்படி உறுதியா இருந்தாங்க, நம்மளும் இருப்போம், நமக்கும் அல்லாஹ் உதவுவான். இந்த ஒரு நம்பிக்கை நம்மள்கிட்ட வேணும். அப்ப இந்த அளவுக்கு வான்படையினுடைய அந்த உதவி எங்க கிடைச்சது. இதுல மிக முக்கியமா பார்க்கணும், ரொம்ப அபூஜஹல் எவ்வளவு திமிரோடு அலைஞ்சா. மெஹராஜ் பயணத்தில் நம்ம பார்த்துருப்போம், ரசூலுல்லாஹ்வின் மீது அந்த குடலை வச்சது, ரசூலுல்லாஹ் மெஹராஜ் பயணத்தை கேலிப்படுத்தி மக்கள்கிட்ட அவமானப்படுத்தின ஆளை கூப்பிட்டது, இந்த பத்ர் களத்தில் ரொம்ப அடம் பிடித்து இந்த மக்களை தங்க வைத்து போருக்கு காரணமாக அமைந்தவன் இந்த அபூஜஹல். இந்த அபூஜஹலுடைய அந்த கொலை அல்லாஹ் எப்படி வச்சிருந்தான் தெரியுமா? அவனுடைய மரணத்தை அல்லாஹ் எப்படி வச்சிருந்தான் தெரியுமா? 2 சிறுவர்கள், முஆத், முஅவ்வித், 2 இளம் சிட்டுகள். அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க சொல்றாங்க, போர்க்களத்தில் சஃப்ல நாங்கள் நிற்கிறோம், தொழுகைக்கு நிற்கிற மாதிரி, எனக்கு வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தா சின்ன பசங்க, இளைஞர்கள் அப்பதான் போருக்கு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அதிகமாக போர் செஞ்சவங்க, எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சுங்கிறாங்க. ஏடா சின்ன பசங்களுக்கு மத்தியில் நிற்கிறோம், வெக்கமா இருக்கு அப்துர்ரஹ்மான் பின் அவுஃபுக்கு. ஆனால் கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்கும்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டி இவங்க முஆத், முஅவ்வித். இவங்க கேட்குறாங்க, சச்சாவே அம்மி, சச்சாவே இந்த அபாஜஹல்லாம் யாரு? அல்லா தாரிஃப் அபாஜஹல், அபுஜஹல் உங்களுக்கு தெரியுமா? உடனே இவங்க கேட்குறாங்க அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப், உங்க 2 பேருக்கு என்ன அவன்கிட்ட வேலை? அவன் பெரிய காஃபினுடைய தலைவர், கொடூரன், அயோக்கியன், உங்களுக்கு என்ன அங்க வேலை? உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது, அன்னஹு உக்பிர்து அன்னஹு யசுப்பு ரசூலுல்லாஹ், அவன் ரசூலுல்லாஹ்வை திட்டுவதாக நான் கேள்விப்பட்டேன், நான் மட்டும் அவனை பார்த்தேன். லா யுஃபாரிகு சவாதி சவாதா, என் உடல் அவன் உடலை பிரியாது, உன்னை அவன் சாவணும் இல்லை நான் சாவணும். நாங்கள் பக்கத்தில் உள்ள ஆள் இன்னொரு இளைஞரை பார்க்குற, அவரும் அப்படிதான் சொல்றாரு, லா யுஃபாரிகு சவாதி சவாதா, என் உடல் அவன் உடலை பிரியாது, ஒன்னு அவன் இல்லை நான், 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் இந்த பூமியில சுவாசிக்கணும் என்ற ஒரு வீர முழக்கத்தை அந்த இளைஞர்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார்கள். அபூஜஹல் வர்றான், அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் சிக்னல் கொடுக்குறாங்க, இப்ப கேட்டியல்ல அந்த ஆள் அவன் தான். இந்த 2 பேரும் நபிகள் நாயகத்தை இவன் திட்டி விட்டான், நபிகள் நாயகத்தை இவன் காயப்படுத்தி விட்டான், என் தூதரை இவன் பாதிப்புக்கு உள்ளாக்கி விட்டான், இவனை சும்மா விடக்கூடாது என்று முடிவெடுத்த இந்த இளைஞர்கள் வாள் ஏந்தி அந்த அபூஜஹலை வீழ்த்துகிறார்கள். குத்துயிரும் குலவுயிருமாக அபூஜஹலுடைய உயிர் இந்த சிறியர்களுடைய இளைஞர்களுடைய அந்த கரத்தால் இந்த அபூஜஹல் என்ற மாபெரும் இணை வைப்பாளருடைய தலைவன், நபிகள் நாயகத்தை நோவினை செய்தவன், நபிகள் நாயகத்தை கேலி செய்த இந்த அயோக்கியன் இளைஞர்களுடைய கையால் கொல்லப்பட்டு அந்த போர்க்களத்திலே கிடந்தான். எதிர்பார்க்கல அபூஜஹலே, மரண வாக்குமூலம் சொல்றான், யாரையாராவது நீ கொண்டு இருக்க கூடாதா? சாவும்போது சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர் அவன் செத்துட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு நபித்தோழர் அனுப்பிச்சு பார்க்க சொல்றாங்க, போய் பார்த்துட்டு வாங்க அவன் செத்துட்டானான். அப்போ ஒரு சஹாபி போறாங்க, அபூஜஹலினுடைய அந்த தாடியை பிடிச்சி, நீ தான்றா அபூஜஹலே, நீ தானே ஆட்டம் போட்ட, தாடியை பிடித்தவன் சாக கிடக்கிற தருணத்தில் பிடிச்சி கேட்கிறாங்க. நிலைமை பாருங்க எப்படி ஆக்கிட்டாங்கன்னு. ரசூலுல்லாஹ்வை திட்டியவனை அல்லாஹ் நினைத்தால் இந்த உலகத்திலே இழிவுபடுத்துவான், யாரை வைத்தும் இழிவுபடுத்துவான். பெரிய பெரிய சட்டங்கள், நீதிபதிகள் தான் அவனுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்பது இல்லை.
அல்லாஹ் நாடினால் யாரை வைத்தும் எவரை வைத்தும் அல்லாஹ் கொடுப்பான் என்பது இந்த அபூஜஹலுடைய இந்த கொலை விஷயத்தில் நமக்கு இருக்குது. அன்னைக்கு போர், இது நம்ம வாழேந்து ரசூலாவை திட்டினவனை போய் கொள்ளுங்க அப்படிங்கிறது சம்பவம் சொல்லலை. அன்னைக்கு அது போர், அன்னைக்கு அது அமலில் இருந்துச்சு. இன்னைக்கு சட்ட ரீதியாக நம்ம சந்திக்கணும், டெமோக்ரஸி ரீதியாக தான் நம்ம போகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. வார்த்தை போருக்காக தயாராக இருக்கோமா? ரசூலாவை திட்டுறான என்ன திட்டுறான்னு நமக்கு தெரியுதா? அன்னைக்கு வார்த்தை போர் தானங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, பத்திரிகைலாம் எழுதுறான ரசூலாவை இழிவா, அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த இல்ம், அந்த அறிவு மார்க்கப்பட்டு நம்மள்ட்ட இருக்குதா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பத்தி பேசலாம். நமக்கு தெரியுமா முதல்ல எத்தனை மனைவின்னு? ஏன் சிறிய வயதில் ஒரு மனைவி திருமணம் முடிச்சாங்கன்னு தெரியுமா? ஏன் என் மனைவிகளை எப்பப்ப திருமணம் முடிச்சாங்கன்னு தெரியுமா? வாழேந்தி போக வேண்டாம், அது இன்னைக்கு தடை. வார்த்தை போருக்கு தயாரா? அதுக்கு இன்னைக்கு தயார் இல்லையா? எத்தனை இளைஞர்கள் இஸ்லாத்தினுடைய அந்த விமர்சனங்களை துடைத்து எறிவதற்காக உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்க சிந்திச்சு பாருங்க. கணக்கெடுங்க, ஒவ்வொரு ஊர்ல எத்தனை இளைஞர் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய பாதையில என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க தயார். நான் காலை முழிப்பதிலிருந்து இரவு உறங்குவது வரை என்னுடைய எல்லா வேலையும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக இருக்கும். நான் சிந்திப்பது, நான் செயல்படுவது, நான் பயணிப்பது, என் செல்போனில் நான் என்ன உபயோகித்தாலும், நான் என்ன புத்தகம் படித்தாலும், நான் என்ன பொருளாதாரம் செலவழித்தாலும், யாரிடத்தில் நான் நட்பு வைத்தாலும் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்காக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இளைஞர்களை பார்க்க முடியவில்லை. அன்னைக்கு உயிரை விடுவதற்கும் தயாரா போனாங்க. அவங்க ஒரு அபூஜஹலை கொன்னது இருக்கட்டும், கொல்லப்பட்டிருந்தா அல்ல நான் வகையா கொடுத்தா நீங்க ரெண்டு பேரும் அபூஜஹலை கொண்டுட்டு தான் வருவீங்கன்னு ஒண்ணும் இல்ல. நம்பிக்கை, இறைப்பாதை, இறைவாளி, ஜிஹாத், அல்லாஹ் பாதுகாப்பான், உலக வாழ்க்கை முற்றிலும் துறந்தார்கள். இளைஞர் இன்றைக்கு தயாராக இல்லை. வர்றீங்களா அல்லாஹ்வுடைய பாதைக்கு? அல்லாஹ்வுடைய பாதையில களமிறங்கி பிரச்சாரம் செய்வதற்கு தயாரா? எத்தனை திருமண கூட்டங்கள், எத்தனை பயான் நிகழ்ச்சிகள் நடக்கிறது. எங்க போறோம்? மார்க்கத்திற்காக நம்முடைய வாலிபத்தை அர்ப்பணித்திருக்கிறோமா? இல்லையே. மிகப்பெரிய படிப்பினை புகாரில் இருக்க எடுத்து படிச்சு பாருங்க. மிகப்பெரிய படிப்பினை பொதிந்த ஒரு சம்பவம். அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் அபீதை அழைத்து கேட்கிறார்கள், உங்களை யாருப்பா கொன்னது? ரெண்டு பேருமே நான் தான் கொண்டதுங்கிறாங்க. சரி வாழை காட்டுங்க, ரத்த கரைய. நான் இவர் வாழ் அதிகமாக இருக்கு, அபூஜஹலுடைய ட்ரெஸ்ஸு, அந்த துணிமணிலாம் எடுத்து பொருள்லாம் எடுத்து இவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேருமே கொண்டுட்டீங்க, இருந்தாலும் இவர் கொஞ்சம் அதிகமாக கொண்டு இருக்கிறாரு, கொஞ்சம் பொருள்லாம் எடுத்து அவர் கொடுங்கன்னு சொல்றாங்க. இளைஞனுடைய தியாகத்தை பாருங்க. இந்த மாதிரி அபூஜஹலுடைய முடிவை அல்லாஹ் அப்படி வச்சிருந்தான். கொல்லப்பட்ட அந்த காபிர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பாழடைந்த அசுத்தமான நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு கிணற்றிலே தூக்கி எறிந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம் எப்படின்னா, ஒரு போர் முடிஞ்சா 3 நாள் வெட்ட வழியில் தங்குவாங்க. 3 நாள் தங்குவாங்க ரசூலுல்லாஹ். யாராவது விடுபட்டு இருக்கிறாங்களா, பொருள் எதுவும் விடுபட்டு இருக்குதா, எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் படை திரட்டிட்டு போவாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் 3 நாள் தங்கிட்டு சிவையை ஒட்டகத்தில் கட்டுங்க, தயார்படுத்துங்கிறாங்க. ஒட்டகம் தயாராக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி உட்கார்ந்து அந்த கிணற்றில் உள்ள அந்த மையத்தானவர் இடத்துல, இறந்து போன காஃபிர் இடத்துல அல்லாஹ்வுடைய உரையாடுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு தூதர் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? பாரு என்ன நிலைமையில இருக்கிறீங்கன்னு, என்ன நிலைமை அடைஞ்சிட்டீங்க பாருங்க. செத்தவங்கள்ட்ட அப்படி பேசல, அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்துறாங்க. அந்த நிலையை எவ்வளவோ உனக்கு பிரச்சாரம் செஞ்சன, எவ்வளவோ எச்சரிக்கை செஞ்சன, ஏன் வரல? பாரு நீ அடைஞ்சிட்ட, நரகத்தை அடைஞ்சிட்ட, இந்த வேதனையை சுவைத்துக் கொண்டிருப்பாய். அதை உணர்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உணர்ந்து அப்படி வெளிப்படுத்துறாங்க. காஃபிர்களுடைய அந்த சடலங்களை எல்லாம் கிணற்றில் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். முக்கியமான ஒரு பிரச்சனை, போர். பொருள் யாருக்கு? எங்க போனாலும் சுத்தி சுத்தி இந்த பொருளாதார பிரச்சனை வந்துடும், எங்க வந்தாலும் வந்துடும். எதிரிகளுடைய போர், கனிமத்து பொருள் கிடைச்சிருச்சு, யாருக்கு எவ்வளவு, எத்தனை சதவீதம், யாருக்கு எப்படி கொடுக்கணும், முதல் போராச்சே. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாத்த சில பேர் சொல்றாங்க, நாங்க தானே ரசூலுல்லாஹ் பாதுகாத்தோம், எங்களுக்கு தான் பொருள். சில பேர் சொல்றாங்க, நீங்க பாதுகாத்தீங்க, சண்டை போட்டது யாரு? நாங்களே போய் சண்டை போட்டு வந்தோம், எங்களுக்கு தான் இது. இன்னொரு ஆள், சண்டை போட்டீங்க சரி, பொருள் எடுத்தது யாரு? அது நாங்க தானே. இப்படி 3 பேர் மாத்தி மாத்தி. ஒரு குரூப் நாங்க தானே ரசூலுல்லாஹ் பாதுகாத்தோம், இன்னொரு குரூப் நீங்க பாதுகாத்தீங்க சரிதான், போய் சண்டை போட்டது யார்? நாங்க தானே, எங்களுக்கு தாங்க. இன்னொரு குரூப், சண்டை போட்டீங்கப்பா, நபிகளாய்ந்து பாதுகாத்தீங்க, பொருள் அள்ளிட்டு இருந்தது நாங்க தானே, எங்களுக்கு தான் சொல்லி இப்படி 3 சாரார்கள் வர்றாங்க. பெரிய சண்டை அளவு இல்லை, 3 கருத்துக்கள் வருது. ஏன்னா அல்லாஹ் அதே சூரத்துல் அன்ஃபால் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த அத்தியாயத்துக்கு பேரே அது ஆயிப்போச்சு. எஸஅலூனக அனில் அன்ஃபால், நபியே அன்ஃபால் போர் செல்வங்கள் குறித்து உன்னிடத்தில் கேட்கிறார்கள். குலில் அன்ஃபால் லில்லாஹி வ ரசூல், அது அல்லாஹ்வுக்கு தூதருக்குரியது, நீங்க ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க?
யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணுங்கிறது அல்லாஹ்வுக்கும் உடைய தூதருக்கு மத்தியில் உள்ளது. ஃபத்தகுல்லா, அல்லாஹ் அஞ்சிக்கோங்கன்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டா. சஹாபாக்கள் எல்லாம் விலகிட்டாங்க. அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் யார் எப்படி போர் செஞ்சாங்கன்னு கணக்கு பார்த்து, வறுமையில் உள்ளவங்க புதுசாக இஸ்லாத்தை ஏற்றவங்கன்னு பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போர் செல்வத்தை கொடுத்து விடுகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பல பேர் கைது பண்ணியிருப்பாங்க. போர்ல 2 வகை. ஒன்று கொலை, அடி தடி வெட்டு தான். ஒன்று அவன் இல்லை நம்ம, இன்னொன்று கைது, சரண்டர் ஆயிடுவாங்க. விட்டுருங்க, நாங்கள் வந்து சரண்டர் ஆயிடுறோம், அவங்கள கைது பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ கைது பண்ணியாச்சு கொஞ்சம் பேர் மக்கள் உள்ள ஆளை கைது பண்ணோடனே, கைது பண்ண ஆளை என்ன செய்யணும்? அபூபக்கர் அவங்க சொல்கிறாங்க, ஃபிதியா வாங்கிட்டு ஒரு ஈட்டு தொகை மாதிரி ஒன்றை வாங்கிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்ருவோங்கிறாங்க. உமர் அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, அலியோடைய சொந்தக்காரரை அலிகிட்ட கொடுங்க, ஏன் குலத்துக்காரனை ஏன்ட்ட கொடுங்க, நாங்கள் பார்த்துட்டு கதையை முடிச்சிடுவோங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அபூபக்கர் சொன்ன சரியாக தானே இருக்குது, எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, எதுக்கு? அதான் அவன் கைதியாக வந்து சரணடைஞ்சிட்டான் தானே, ஒரு ஈட்டு தொகையை வாங்கிட்டு விட்டுருவோமேன்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. உமர் அவங்க மாற்றி பேசுகிறாங்க, இல்லை இல்லை அடித்து அவன் காலி பண்ணிடுவான், அவன் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு வந்துட்டா இன்னும் அவன்கிட்ட உறவு, விசுவாசம், நேசம், பாசம். உங்களை எதிர்க்க வந்துட்டா, உங்களை கொல்ல வந்துட்டா, உங்களுடைய மார்க்கம் பொய்ன்னு சொல்லிட்டா, குரான் பொய்யுங்கிறான், ஹதீஸ் பொய்யுங்கிறான், அவன்கிட்ட என்ன சமரசம்? நம்மளை கொல்ல துணிஞ்சு வந்துட்டானே, அதெல்லாம் சமரசம் கூடாது. ஏன்னா அவன் கொல்லதுக்கு வந்துட்டான், நார்மலான காப்பீர்கள் கிடையாது. நீங்க எதனாலும் செய்யுங்க, பிரச்சனை இல்லைங்கிற அந்த இணையப்பர்கள் இல்லை. உங்களை நாங்கள் கொல்லுவோம், கொல்லத்தான் வந்திருக்கிறோம், சமயம் கிடைக்கல அவ்வளவுதான். அடுத்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா திருப்பி உங்களுக்கு எதிராக வாழ் பிடிப்போங்கிற மென்டாலிட்டியில் உள்ள மக்கள். இப்போ உமர் சொல்றாங்க, இல்லை விடலாம் முடியாது, நம்ம அவங்கள எப்பவும் போலே கதையை முடிச்சிருவோங்கிறாங்க. அப்பவும் அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கிட்டான், மகான லி நபி ஐயக்கூன லஹு அஸ்ரா, கைது செய்வது எந்த நபிக்கும் தகாது, ஹத்தா யுஸ்ஹினு ஃபில் அர்தி, அவர்களை வேறு அறுத்துடணும், பூமியில் அவங்களை இல்லாமக்கணும். ஏன்னா அவன் இஸ்லாத்துக்கு எதிர், இஸ்லாமிய நீங்க இப்போ விட்டுருவீங்க, அடுத்த ஆளை கொண்டுட்டாம்னா, அடுத்து இஸ்லாமியர்களை வீழ்த்திட்டாம்னா, அடுத்து இஸ்லாமிய சிறுவர்களை முதியோர்களை போட்டு தள்ளிட்டாம்னா என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான், யுஸ்ஹினு ஃபில் அர்தி, பூமியில் அவங்கள வேறு அறுத்துருங்க. துரீதுன அர்லத் துன்யா, என்ன உலகத்தை நீங்க விரும்புறீங்களா? வல்லாஹ் யுரீதுல் ஆஹிரா, அல்லாஹ் மறுமையத்தான் விரும்புறான். அல்லாஹ் எப்படி வாசகத்தை போடுறான் பாருங்க, உறவு, நேசம், பாசம் விட்டுறான்னு பாக்குறீங்களா? நீங்க உலகத்தை விரும்பாதீங்க, வல்லாஹ் யுரீதுல் ஆஹிரா, அல்லாஹ் மறுமையத்தான் விரும்புறான். நீங்க வேணா உலகத்தை விரும்புங்கிற மாதிரி அல்லாஹ் ஒரு கண்டிப்பிற்குரிய வசனத்தையும் இந்த கைதிகளுக்குரிய அந்த சட்டத்திட்டத்தையும் அல்லாஹ் இந்த போர்க்களத்தில் இறக்குகிறான். இதுக்கப்புறம் அந்த பத்ர் போர்க்களம் அப்படியே நிறைவாகிறது. கைதிகள் சட்டம் வந்துருச்சு, கொல்ல போட்டவங்களை தூக்கி கணத்தில் போட்டாச்சு, இஸ்லாமிய படைக்கு வெற்றி. இந்த பத்ர் போர்க்களத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ருக்கையா அவங்க நோய் விட்டு இருந்தாங்க. கூடுதல் தகவலாக சொல்கிறோம், அவங்க நோய் விட்டு இருக்கும்பொழுது உஸ்மான் அவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, நீங்கள் போய் அவங்கள பாதுகாத்துக்கோங்க, அல்லாஹ் அவங்களுக்கு போருக்குரிய நன்மையை தருவான்னு சொல்லி அவங்கள நியமிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் திரும்பி வரும்போது ருக்கையா உயிரோடு இல்லை, இறந்து போயிட்டாங்க. போருடைய மகிழ்ச்சியா, மகளுடைய அந்த துன்ப செய்தியா, ரசூலுல்லாஹ் அந்த நிலைமைக்கு தான் ஆளாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையும் இந்த ஒரு சம்பவத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பத்ர் போர்க்களம் என்பது நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்லி நம்ம நடைமுறைக்கு ஒப்பிட்டு பேசணும்னா நிறைய டைம் எடுக்கும். ஓரளவு உட்காந்து படித்து பாருங்க, இந்த பத்ர் போர்க்களத்தில் நமக்கு எவ்வளோ படிப்பினைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தால் இதில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்பது ஒவ்வொரு ஆளுக்கு புலப்படும். நம்ம அறிவுக்கு ஒன்று, உங்கள் அறிவுக்கு அதோட கூட நமக்கு 10 பாயிண்ட், உங்களுக்கு 30 பாயிண்ட் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு எடுத்து படிங்க, பயானை கேட்பதை மட்டும். இப்போ நம்ம ஒரு ஹதீஸ் சொல்லி நாங்கள் 2-3 விளக்கம் சொல்கிறோம்னா எங்கள் அறிவு கேட்டது 3, எடுத்து படித்தா உங்களுக்கு 40 வரும். அப்போ என்னைக்குமே கேட்டதோடு நிற்காமல் அதை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு கூடுதலான அதிகப்படியான விளக்கங்கள் கிடைக்கும். எனவே இந்த பத்ர் போர்க்களங்கள், ரசூலுல்லாஹ் சார்ந்த இந்த சீராவை வாழ்க்கை வரலாற்றை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள், அதில் அதிகமான படிப்பினை இருக்கிறது. இன்றைக்கு இந்த பத்ர் போர்க்களத்தோடு நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். நாளை அடுத்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் இந்த பத்ருக்கும் உஹதுக்கும் மத்தியில் சில சம்பவங்கள் நடக்கிறது. அடுத்து உஹது போர்க்களம், இந்த போர் முடிந்து அடுத்து உஹதுங்கிற ஒரு போர், அது நீண்ட நெடிய ஒரு போர், அதில் நமக்கு நிறையா படிப்பினைகள் இருக்கிறது. அல்லாஹ் இந்த வரலாற்றில் உள்ள படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க செய்வானாக என்று கூறி இந்த சொற்பொழிவை நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.